பக்தி நிறைந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. ஆனால் திருமணங்களின் மாதம் என்று அழைக்கப்படும் பங்குனி மாதத்தில் வரும் பங்குனி உத்திரம் ஒரு மங்கல திருவிழாவாகும். தெய்வங்கள் மணம் முடித்த நாள், அன்னை மகாலட்சுமி அவதரித்த நாள், ஐயப்பன் அவதரித்த நாள் என அடுக்கடுக்கான சிறப்புகளைக் கொண்ட இந்த நாள் 2026ஆம் ஆண்டில் எப்போது வருகிறது? இந்த நாளில் நாம் ஏன் விரதம் இருக்க வேண்டும்? அதனால் நமக்கு கிடைக்கும் அபாரமான பலன்கள் என்ன என்பதைப் பற்றி இந்த வீடியோவில் மிக விரிவாகப் பார்ப்போம். வீடியோவை முழுமையாகப் பாருங்கள், உங்கள் வாழ்விலும் மங்களங்கள் பெருகட்டும். இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமையன்று பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும்போது இந்த அபூர்வ சக்தி உருவாகிறது. புராணங்களின்படி இது தெய்வங்களின் திருமண நாள். அன்னை பார்வதி தேவி தவமிருந்து சிவபெருமானை மணந்த நாள் இதுதான். அதேபோல் முருகப்பெருமான் தெய்வானையை மணம் முடித்ததும், இராமாயணத்தில் ராமபிரான் சீதாதேவியை கைப்பிடித்ததும் இதே சுபதினத்தில்தான். சுருக்கமாகச் சொன்னால், வானுலகமே கொண்டாடும் ஒரு திருமண விழா நாள் இது. சரி, இந்த நாளில் நாம் எப்படி விரதமிருக்க வேண்டும்? பங்குனி உத்திரத்தன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து நீராடிவிட வேண்டும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உடல்நிலை ஒத்துழைப்பவர்கள் அன்று முழுவதும் நீர் மட்டும் அருந்தி உபவாசம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு ஒருவேளை உறவு மட்டும் உண்டு விரதம் இருக்கலாம். முக்கியமாக அன்று மதியம் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது சிறப்பு. அன்று முழுவதும் ஓம் நமசிவாய அல்லது ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருப்பது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தும். வீட்டில் வழிபாடு செய்த பிறகு மாலையில் அருகிலிருக்கும் முருகன் அல்லது சிவன் கோவிலுக்குச் செல்வது மிக மிக முக்கியம். அன்று பெரும்பாலான கோவில்களில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். அந்த திருமணக் கோலத்தை காண்பது கோடி புண்ணியத்தை தரும். குறிப்பாக முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் இந்த நாளில் மிகுந்த பலனை தரும். வீட்டிலிருப்பவர்கள் கந்தசஷ்டி கவசம் படித்து மங்கள ஒளியேற்றலாம். இந்த விரதத்தினால் என்ன பலன் என்று கேட்கிறீர்களா? முதலாவதாக, திருமணத் தடையால் அவதிப்படுபவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து இறைவனை வேண்டினால் விரைவில் சுபகாரியங்கள் கைகூடும். இரண்டாவதாக, கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவை நீங்கி அந்யோன்யம் பிறக்கும். மூன்றாவதாக, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேறு கிடைக்கும். இவை அனைத்தையும் விட முக்கியமாக, இந்த நாளில் நாம் செய்யும் தான தர்மங்கள் நம் 7 தலைமுறைக்கும் புண்ணியத்தைச் சேர்க்கும் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. ஆகவே நண்பர்களே, வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். நம்பிக்கையோடு இந்த விரதத்தை மேற்கொண்டு இறைவனின் அருளைப் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.